தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சீமானுக்கு கோமியம் அமைச்சிருக்காங்க. எதுக்காக அமைச்சிருக்காங்க? மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் நம்மளோடு இணைந்திருக்கார். தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். எதுக்காக சீமானுக்கு நீங்கள் கோமியத்தை அமைச்சிருக்கீங்க? என்ன காரணம்? எங்கள் பண்பாடு என்ன அப்படின்னா, பிடித்ததை பிடித்தவர்களுக்கு அனுப்புவது எங்கள் பழக்கம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன். எங்கள் தாத்தா கறி பிடிக்கும்னா கறி வாங்கி கொடுப்பேன். ஒரு வாரம் முன்னாடி சீமான் சங்கர மடத்துக்கு போயிருக்கிறார். சங்கர மடத்துக்கு போயிட்டு பார்ப்பனர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அங்கே கோஷாலை கிட்ட போய் அங்கேயும் ஆசீர்வாதம் வாங்கி மாடுக்கு புல்லு கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, அவருக்கு பிடித்தது அதுதான். போது மக்களாகிய நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெருந்தலைவருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச தலைவருக்கு பரிசு பொருளை அறிவிச்சு வைப்போம். அப்போ அது போல் அவர் பெருந்தலைவரும் இல்லை, மக்களுக்கு பிடிச்சவரும் இல்லை, RSS உடைய நபருக்கு இவரை அம்பலப்படுத்தும் விதமாக அவருக்கு பிடித்ததை மே 17 இன்னைக்கு கோமியமாக எல்லா மாவட்டத்திலும் அமைச்சு. RSS முத்திரை சீமானுக்கு நீங்கள் குத்துறீங்க, என்ன காரணம்? அந்த மாதிரி எந்த நிகழ்வில் அவர் நடந்துக்கிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது இன்னைக்கோ நேத்தோ இல்லை, கிட்டத்தட்ட 15 வருடமாக நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல். குறிப்பாக பாண்டிச்சேரி சிறையிலிருந்து சீமான் வெளிவந்த பிறகு அவர் இங்கே வைக்கக்கூடிய அரசியல் என்பது தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் நிலத்துக்கு எதிராகவும் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக குற்றச்சாட்டாக வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த 5-6 ஆண்டுகளாக மட்டும்தான் தரவு மூலமாக, ஃபேக்ட்ஸ் மூலமாக, அல்லது அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறியவர்கள், குறிப்பாக ராஜீவ்காந்தியோ அல்லது இப்போ வெளியேறி வந்த ஜெகதீஷ் பாண்டியனோ, அவங்க பேட்டி கொடுத்ததன் அடிப்படையில் தான் இவர் என்ன மாதிரியான ஒரு உறவு முறையில் பிஜேபி கூட இருந்தார், என்ன மாதிரியான உறவு முறைக்குள்ள RSSக்குள்ள இருந்தார், அந்த அஜெண்டாவில் தமிழ்நாடுக்குள்ளே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஏன்னா எங்களுக்கு புரியாது. இவரை நாங்கள் பெரியார் மேடையில் பார்த்துருக்குறோம். எல்லாம் பெரியாரிஸ்டுகள் தான் இவரை நம்மளை அறிமுகம் பண்ணாங்க. ஆனால் இவரை தூக்கி கொண்டு வந்தவர்களை இவர் கீழே இறக்கி விட்டது மட்டுமல்ல, ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு கொள்கை கோட்பாடை விமர்சிக்கலாம், எதிர்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இவன் தான் எதிரி. கூட வந்த லட்சோப மக்கள் என்பது ஈழப்படுகொலை பிறகு வந்தவர்கள். அவர்கள் இந்தியாவை நோக்கி எதிரியாக திரும்பப்பட்ட போது, இந்தியா தான் எதிரின்னு எங்கு டிக்ளேர் பண்ணும் போது, இவர் பக்கத்தில் இருக்க தேசிய இனத்தை, தெலுங்கு தேசிய இனம் தான் கொலை பண்ணுச்சு. தெலுங்கர்கள் தான் இங்கிருந்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போனவர்கள் தான் அங்கே போய் ஈழத்தில் கொலை செஞ்சாங்க, மடை மாத்திரம் அப்பயே சந்தேகம் இருந்தது. அதை கண்டித்து அவருக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். ஆனால் பிஜேபி RSSோடைய அஜெண்டா இருக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சங்கரமடம் உள்ளே போய் நுழைந்து அதோடைய வீடியோ காட்சிகளாம் பார்த்தது என்ன அப்படின்னா, நான் என் காதலியோட விருப்பப்படுறேன் அப்படின்னா வீட்டுக்கு நான் எப்படி காட்டுவேன்னா, என் புகைப்படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன். இல்லைனா எங்கன்னா டூர் போகிறேன்னா நான் இந்த இடத்துல டூர் போகிறேன்னு சொல்ல மாட்டேன். பின்னாடி மலை காடுலாம் ஸ்னோலாம் இருந்துதான் இவன் சிம்பிளாக போனான் பான்னு அப்படின்னு காட்டுவான். ஆனால் சீமான் எப்படி உணர்த்துறாரு அவங்களுடைய கேடஸ்க்கு அல்லது அவங்களுடைய எஜமானுக்கு எப்படி உணர்த்துறாருன்னா, சங்கர மடத்துக்குள்ள நான் அடிமையாக இருந்த முழு சாட்சி கொடுத்துட்டேன் அப்படின்றத நிலைநிறுத்துறார். இது எந்த இடத்துல ஆதாரம்? இதெல்லாம் ஒரு ஆதாரம்னா, சங்கர மடத்துக்குள்ள ஒரு தமிழனுக்கு என்ன வேலை? ஒரு கேள்வி. இல்லை, அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அவர் அப்படின்னும் போது அனைத்து மக்கள்களையுமே ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதான அவருடைய பணியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது போய் பார்க்கறதோ இல்லை போய் பேசுகிறதோ தவறு கிடையாது இல்லையா? கோயிலில் போகக்கூடாதுன்றது எங்கள் நிலைப்பாடு கிடையாது, சாமியை கும்பிடாதீங்கன்ற நிலைப்பாடு கிடையாது. ஆனால் நான் தமிழுக்காக அரசியல் வந்தவன், தமிழருக்காக அரசியல் வந்தவன், நான் தான் ஒரே மாற்று, மானமுள்ளவன், ஒரு அப்பனுக்கு ஆத்தானுக்கு பிறந்திருந்தோம், எனக்கு மட்டும்தான் ஓட்டு போகணும்னு வாய்க்கீழியே பேசக்கூடிய சீமான், சாதிகள் ஒழித்து தான் தமிழ் தேசியம் என்பது எங்களோட முன்னோர்கள் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. பெரியார் உட்பட, தமிழரசன் உட்பட, ஐயா கலியபெருமாள் உட்பட எண்ணற்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் சாதியற்ற தமிழ் தேசியம் போது, இன்னைக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு ப்ரெஸ் நோட்டில் அவர் சொல்லியிருக்காரு, சாதியை போற்றுக்கொள்வது பெருமிதம் சொல்கிறார். அப்போ இந்த சாதியை போடணும்னா சாதியை தொடங்கினவன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த தொடங்கின இடம் தான் சங்கர மடம் கூறுன்னு சொல்கிறேன். சங்கர மடம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மடம் மாதிரி கிடையாது. அங்கே ஒருத்தர் இருப்பார், வெளியில் இன்னொரு இடத்துல மடம் தொடங்குற போது கிடையாது. மீத இருக்கக்கூடிய மடத்துக்கு இறை கொள்கைன்னு இருக்குது, இறை நெறின்னு இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருப்பான், அந்த சித்தாந்தத்து கீழே வரும். இந்த சங்கர மடத்துக்கு மட்டும்தான் வேதம் என்பது எங்களோட இறை. அப்போ வேதம் எதை சொல்லுது? விஷ்ணு தலையில பிறந்தவன் பார்ப்பனேன், இங்க சத்திரியன், வைசியன், சூத்திரன், அந்த போல படிநிலைகளை உருவாக்கக்கூடிய அந்த கூறு தான் சங்கர மடம். அதுக்குள்ள எந்த தமிழனும் போய் ஆட்சி செய்தது கிடையாது, அங்கே ஆசீர்வாதம் வாங்கியது கிடையாது. அதாவது நான் தமிழன், நான் தான் மாற்றுன்னு சொன்னவன் யாரும் அங்கே உள்ளே போன கிடையாது. எண்ணற்ற தலைவர்கள் போயிருக்கிறாங்க.
அது வெள்ளியும் செஞ்சிருக்காங்க, உள்ளியும் செஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களாம் தப்புன்னு தானே நீங்கள் வந்தீங்க. அவர்கள் மீது விமர்சனம் வந்த பிறகு போய் சந்திச்சாங்களா? பிறகு கை குலுக்கினாங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணதோடைய கூறு என்பது கூட்டு போன ஆள் யாரு? ரஜினிகாந்துக்கு கூட்டு போகும்போது ரவீந்திரநாத் கூட்டு போறாரு, அவர் வெளிப்படையான RSS சொல்றாரு. சங்கர மடத்துக்குள்ள கூட்டு போன ஆள் யாரு? ராம ரவிக்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? நீங்க தனியா போய் உள்ள என்ன சொல்றீங்க? நான் முருகனை வழிபட்ட போனேன். அவங்க முருகன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. சுப்பிரமணிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுப்பிராமணிய, அந்த பிராமணியோட சொல் தான். முருகனை ஸ்கந்தன் சொல்லுவாங்க. சுப்ர அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆங்கிலத்துல தமிழ்ல வெள்ளைன்னு அர்த்தம். வெள்ளை முருகனா? எங்க முருகன் தமிழ் கடவுள். எங்க முருகன் இங்க மலை காடுகள்ல ஓடி தெரிஞ்சவன். அவனை மடைமாற்றி ஆரியத்தோடைய குறியீடு தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முருகன். ஆரியத்தோடைய குறியீடு கடவுள். ஆரிய குறியீடு கடவுளை தமிழ் முறையை பின்பற்றக்கூடிய சீமான் ஆரிய குறியீடை போய் ஏன் வணங்குறேன்? அப்போ நீங்க என்ன டிக்ளேர் பண்றனா, ஐம் அ ப்ரோ ஹிந்துத்துவா, ஐம் அ ப்ரோ RSS, ஐம் அ ப்ரோ பிஜேபின்ற சித்தாந்தத்தை இங்க வழிமடை செய்றீங்களா? அதே நேரத்தில் இதே ராம ரவிக்குமார் தான் தமிழ்நாட்டில் மதக்கலவரை தூண்டு விடக்கூடிய அனைத்து போராட்டத்தையும் வழிநடத்தியது. இன்னைக்கு திருப்பரங்குன்ற மேட்டர்ல அவர் தான் கேஸ் கொடுத்தவர். GR சுவாமிநாதன் அவர் கொடுத்த கேஸ் அடிப்படையில் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தார். இன்னைக்கு அங்க தர்காவை ஒழித்து கட்டணம், எப்படி பாபர் மசூதியை ஒழித்து கட்டணம் திட்டம் இருந்ததோ அதோடைய வழிமுறை கூறோடைய தொடக்கம் செய்த இதே ராம ரவிக்குமாரை உள்ள நீங்க கூட்டு போறது அரசியல் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இஸ்லாமியர்கள்லாம் தமிழர்கள் இல்லைன்னு நீங்க 3-4 வருடம் முன்னாடி சொல்லும்போது அதை திரைப்பட இயக்குனர் திரைப்பட நடிகரும் இயக்குனருமாற அமீர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் மட்டும் சொல்லல, உங்க கூட பயணிச்ச அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை தொடங்கும் போது இருந்த புதுக்கோட்டை முத்துக்குமார் இன்னைக்கு உயிரோடு இல்லை. காரைக்குடி மைக்கிள் இன்னைக்கு உங்களோட இல்லை. ஆனால் உங்களுடைய உண்மைத்தன்மையை 10 ஆண்டுகளுக்கு முன்னே 12 ஆண்டுகளுக்கு முன்னே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்று சான்றோட ஒரு உயிரோட இல்லை. இன்னைக்கு வெளிப்படுத்துற விதம் என்பது நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம். கடைசி கேள்வி, அதாவது 2026 தேர்தல் பரபரப்பாக சீமான் ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கோமியத்தை அவர் வீட்டிற்கு நீங்கள் அனுப்பி வைப்பது ஒரு தைரியசாலியான விஷயமா? இதை அனுப்பி வைப்பதனால மே 17 இயக்கத்திற்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? இதோட நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எங்கள் நோக்கம் இன்னைக்கு இந்த தேதியில் கோமியம் அனுப்பணும் இல்லை. அந்த காட்சியை 4 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கணும், NTKவுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே அது வெளில வரல. அது ரகசியமாக இன்னொரு RSS நபன் பிஜேபிக்காரன் அந்த வீடியோவை ஃபோட்டோவை எடுத்து அவன் வெளிவிட்டுருக்கிறான். அப்போ வெளிவிடலை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்வார்னா, நான் போவே இல்லையே. எப்படி நிர்மலா சீதாராமன் நான் பார்க்க, ஆனால் ஊடகவியலாளர் அனைவருக்கும் தெரியும். நிர்மலா சீதாராமன் சென்னையில் ரகசிய சந்திப்பு சீமானோட நடைபெற்றிருந்து எல்லாருக்குமே தெரியும். அவருடைய சின்னம் இன்னைக்கு வாங்கினது முதற்கொண்டு அவர் முகம் அதில் அது போல இருக்குன்ற குற்றச்சாட்டுகளாக எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ இன்னைக்கு ஆதாரம் வந்ததுனால நாங்கள் மானமுள்ள தமிழர்கள் அவரை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக அவருக்கு நாங்கள் விருப்பப்படலை, அவருக்கு விருப்பப்பட்ட கோமியத்தை, ஏன்னா தமிழர்களுக்கு எங்களுக்கு என்னன்னா எந்த இதை விருப்பப்படுறாங்களோ அதை பரிசா கொடுப்பது எங்களுடைய வழக்கம். நாங்கள் அவரை களத்தில் எதிர்த்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். காரைக்குடியிலும் மற்ற தொகுதியிலும் எந்தெந்த வேட்பாளர் அவரெல்லாம் பெரியாரை இழிவுபடுத்தி பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னாங்களோ அத்தனை இடத்துல மே 17 கடந்த 20 நாட்கள் மேலாக சீமானுக்கு எதிராக, நாம் தமிழர் எதிராக, பிஜேபி எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையை நீங்கள் வெளிக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் களம் காண்பீர்களா? இருக்கக்கூடிய 2-3 நாட்கள்ல இந்த பிரச்சனையை நீங்கள் தேர்தல் களத்தில் அதோட ஒரு விதம் தான். நேற்றே பேச ஆரம்பிச்சிட்டோம், 2 நாளா பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு மற்ற வேலைகள்லாம் நாங்கள் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை மற்ற இடத்துல பிரச்சாரத்தினால தோழர்கள் இன்னைக்கு அங்காங்கே வீட்டில் இருந்து அவங்களுடைய முகநூலில் அவங்களுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் அனுப்பிச்சு அதோடைய ரசீதை போடுங்க. ஏன்னா பொய் அனுப்பிச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இது பிரச்சாரம் என்பது இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறேன். இந்த தேர்தலில் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இந்த தேர்தலில் பெரியார் எதிர்ப்பு பேசியதனால் தமிழ் தேசிய அரசியலை பிளவுபடுத்தும் நோக்க கட்டத்தில் RSSோடு சேர்ந்து அந்த அஜெண்டாவில் சீமான் வேலை செய்த காரணத்தால் தமிழர்கள் இந்த தேர்தலில் அவர் சவுக்கடி கொடுப்பார்கள். போன முறை வாங்கின 8% பாதி சதவீதம் கூட இந்த வருடம் வாங்க முடியாது என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார். காரணம், இவர் அம்பலமாகி போயிட்டார். இந்த அஜெண்டா இன்னைக்கு நேற்று சொல்ல இதே ப்ரெஸ் கிளப்பில் மோகன் பகவத் பேசிய அந்த அஜெண்டாவை தான் காடுகள், மலை, நீர்,
மரம் மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் அல்லது எங்கள் ஆதரவு சக்தி மூலம் நடத்துவோம். மோகன் பகவத் இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உட்கார்ந்து பேசினார். மோகன் பகவத் அந்த மாநாட்டை எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் கடந்த 6-8 மாதம் ஒன்றிய அரசினால் பல்வேறு திட்டங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போது மரத்தை போய் கட்டி பிடிக்கிறது, மீன் படகு மூலம் கடலுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் தப்பு நாங்கள் சொல்லலை. இந்த அரசியல் வேணும். ஆனால் மோகன் பகவத் சொன்ன பிறகு நீங்கள் கடந்த 6 மாதம் எந்த வேலை திட்டம் இல்லாமல் இந்த அரசியலை எதிர்க்கிறீங்கன்னா யாருடைய ஊதுகுழால் நீங்கள், யாருடைய வாய் நீங்கள்? உங்களுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த 2 பேரும் என்னன்னா கண்டென்ட்ல இருக்கணும். இப்போ செஞ்சால் இந்த ஹைப்பு கிடைக்கணும் போது நான் சீமானையும் அப்படி தான் பார்க்குறேன், வாட்டர்மெலன் ஸ்டாரையும் அப்படி தான் பார்க்கல. இந்த அரசியலை மக்கள் புரிந்து கொண்டு அப்புறப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பேசக்கூடிய இடம். எங்களுக்கு எதிரி என்பது இந்தியத்துடைய கோட்பாடு, எங்களுக்கு எதிரி என்பது ஆர்எஸ்எஸ், எங்களுக்கு எதிரி என்பது இயல்பாக எளிமையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அல்ல, நான் தான் உயர்ந்த ஜாதி சொல்லக்கூடிய இந்துத்துவ கோட்பாடு. இதை எதிர்த்து மே 17 களமாடும் தொடர்ச்சியான தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய எதிர் சக்திகளை நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம். வழக்குகளுக்கோ மற்றதுக்கும் ஒருபோதும் அச்சமடைய மாட்டோம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு நன்றி.